சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. முறையா கல்யாணம் பண்ண தானே கோயிலுக்கு வந்திருக்க. அப்போ பொறுமையா இரு. ஒன்னும் ஆயிடாது, அவர் சொல்லட்டும். நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போங்க போங்க போங்க. மகாலட்சுமியே போற்றுவோம், மாயாலட்சுமியே போற்றுவோம், மோட்சலட்சுமியே போற்றுவோம், மோகனலட்சுமியே போற்றுவோம். அடி சார் அடி சார் அடி சார் அடி சார் அடி சூப்பர் நிச்சயமா அமுதா இங்க இருக்க மாட்டா. அவளை பத்தி எனக்கு தெரியும். யாரையும் காணுமே கபிலன். தலையை கட்டுப்பா. சரி, நம்ம வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாம். டைம் ஆகுது. இப்படி வாங்க. சரி. வீரியலட்சுமியே போற்றுவோம், ஞானலட்சுமியே போற்றுவோம், அஷ்டபாகிரியே போற்றுவோம், ஹிருதயலட்சுமியே போற்றுவோம், லட்சுமியே போற்றுவோம், ஸ்ரீலட்சுமியே போற்றுவோம், சக்கரலட்சுமியே போற்றுவோம், மனகாபிஷேக லட்சுமியே போற்றுவோம், கன்யாலட்சுமியே போற்றுவோம். அமுதா, நாம செட் பண்ண ஆளுங்க வேலைக்காகல போல. பயப்படாதீங்க மாமா, உங்களுக்கே தெரியாம நான் ஒரு ஆளை வச்சிருக்கேன். அவன் பார்த்துப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் எந்திரி. டேய் எந்திரிடா. என்னடா பண்ற? எந்திரி. என்னடா பண்ற நீ? என்ன காரியம் பண்ற உனக்கு? வா. டேய், கை விடுடா. டேய், என்னடா கோலம் இது? டேய், உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் சொன்ன பிறகு இதெல்லாம் பண்ண கூடாதுடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற நீ? கல்யாணத்தை பண்ணி வச்சா நீ எப்படியாவது உருப்படுவ நினைச்ச. ஆனா இப்படி ஒண்ணும் தெரியாத புள்ளைய நீ ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டியடா. அமுதா, என்னம்மா இதெல்லாம்? வாமா வீட்டுக்கு போலாம். அமுதா, அப்பா சொல்றாருல, வா அமுதா, வா. அமுதா, இல்ல, நாங்க எங்கேயும் வரமாட்டோம். மணிகண்டா, அப்படிலாம் சொல்லாதடா. என்னடா இது? புரிஞ்சு நடந்துக்கோ. இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. வா வீட்டுக்கு போலாம். முடியாது. என்னங்க இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? அமுதா, அதான் அப்பா எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, வா நம்ம எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. ஏய், நீ பேசாத. எல்லாரையும் பேசி பேசி சரி பண்ணால மட்டும் நினைக்காத. நாங்க வரமாட்டோம். ஐயோ, என்னங்க இது? மணி, சொல்றத கேளு. அமுதா கைய விடு. ஐயோ, மணிகண்டா, அமுதாவை விடு. முடியாது. டேய், விடுடா. டேய், சொல்றத கேளுடா. மணிகண்டா, என்னடா இது? டேய் உண்மை கேளுடா. என்னங்க இவன்? பக்கம் வராத. ஐயோ கபிலன். ஐயோ, மாப்ள. மாப்ள. ஏய், ஒரு அடி எடுத்து வச்சிங்க, இவனை ஏதாவது பண்ணிடுவேன். போங்க. ஏய், வேணாப்பா, விட்டுருப்பா. ஏய், தள்ளி போங்க. நீங்கடா சொல்றத கேளுடா. வேணாடா. நீங்க கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சீங்க, உங்க ஆசை மருமக கழுத்தறுப்பட்டு சாவா. என்னடா சொல்ற? நம்ம வீட்டு மாப்பிள்ளடா அவரு. அந்த கத்தி எடுக்க சொல்றா.
முடியாது. யாராவது கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான். தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. அமுதா உட்காரு. வேணாடா வேணாடா. ஐயா மந்திரத்தை சொல்லுங்க. சரி. கன்யாலக்ஷ்மியே போற்றுவோம், கிருபாலக்ஷ்மியே போற்றுவோம், கீர்த்திலக்ஷ்மியே போற்றுவோம், கோலக்ஷ்மியே போற்றுவோம், கோலாபுரலக்ஷ்மியே போற்றுவோம், சத்யலக்ஷ்மியே போற்றுவோம், சர்வலக்ஷ்மியே போற்றுவோம். சொல்றது கேளுடா. வேணாடா. மணிகண்டா வேண்டாம். அப்பா சொல்லுங்கப்பா. மாப்பிள, பொண்ணோட நெத்தி பக்கெட்ல குங்குமத்தை வச்சு விடுங்க. அப்படியே தாலியிலேயே வச்சு விடுங்க. எழுந்துருன்னு சொன்ன அறிவுங்கிறது இல்ல. ஒரு புள்ளையாடா. நல்லா அடிங்க. என்ன காரியண்டா பண்ணிருக்க மருதம்? புனிதா, நான் ஆரம்பத்துல இருந்து இவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்க யாருமே கேட்கல. இப்ப பாத்தியா இவங்கள? மணிகண்டா, இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்படுவடா. நானா? மணிகண்டா, உனக்கு நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு புரியுதா? உன்னோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டடா. ஹேய், நான் யாரோட வாழ்க்கையும் கெடுக்கல. அமுதாவை நான் விரும்பிதான் கல்யாணம் பண்ணிட்டேன். விரும்புனியா? பொய் சொல்லாதடா. அமுதா நீ மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிருக்க. ஏ அமுதா, ஏதாவது சொல்லுமா? மணிகண்ட ஏதாவது உன்னை மிரட்டினானா? சொல்லுமா? அமுதா, இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து சொல்ல. ஏன் அமுதா, உனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்குன்னா அது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அமுதா. ஏன் சொன்னா என்ன பண்ணிருப்பனா?